ஹேலோ எர்த். காட்ஸில்லா வர்சஸ் காங் படத்தில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஹேலோ எர்த்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேலோ எர்த்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, எப்படி அங்கே லைட் சோர்ஸ் இருக்குது, அங்கே எப்படி வெளிச்சமாக இருக்குது, ஹேலோ எர்த்துக்கான லைட் சோர்ஸ் எதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம எலான் மஸ்கே பற்றின கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ஆடம் வின்கார்ட் இப்போ ரீசெண்ட் ரிலீஸ் ஆன காட்ஸில்லா வர்சஸ் காங் நியூ எம்பையர் படத்தோட ஓப்பனிங் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கிறிஸ்டல் காமிச்சிருப்பாங்க. இந்த கிறிஸ்டல் தான் இந்த ஹேலோ எர்த்துக்கான ஒரு லைட் சோர்ஸ். மேபி இந்த கிறிஸ்டல் பூமியிலேருந்து வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேலோ எர்த்தில் நிறைய ரேடியேஷன்ஸ் இருக்குது. அந்த ரேடியேஷனாலும் இந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகலாம். எது எப்படியோ பட் இந்த ஹேலோ எர்த்துக்கான லைட் சோர்ஸ் இந்த கிறிஸ்டல் தான் சொல்லி தெளிவாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காரு. The light source was, and so the very first shot in this movie actually is an answer to Elon Musk's tweet about showing where the light source comes from in Hollow Earth, and but that's like the fun of it. You get to dig in and get into those little details.